பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு நாள் அந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 1:14 உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். பாருங்கள், நமக்கு சந்தோஷம் சமாதானம் வேணும்னா என்னங்க வேணும்? ஒரு குழந்தை பிறந்துச்சா நம்ம வீட்டில்னா மகிழ்ச்சி சந்தோஷம்தான். குழந்தை இல்லை, நம்ம வாரிசு வந்துட்டானா சந்தோஷப்படுறோம்ல. அப்போ உலக ரட்சிகர் பிறந்துட்டா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படணும்? நம்ம வாழ்க்கையில் அவர் வந்துட்டார்னா, நம்ம வாழ்க்கையில் அவர் உதிச்சிட்டார்னா, இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்தில் பிறந்துட்டார்னா மிகுந்த சந்தோஷம். அநேகருக்கு சந்தோஷங்க. அநேகர் சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் பிறக்காதபடிக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இங்கே சொல்கிற வார்த்தை கூர்ந்து கவனிங்கள். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். பாருங்கள், அவருக்கு அநேக சந்தோஷம். இயேசு பிறந்துட்டார்னா வா விடுவிப்பார்ப்பா, என் பாவத்தை சாபத்தை எல்லாம் அவர் நீக்கிடுவார்ப்பா என்ற ஒரு மனசுக்குள்ளே உங்களுக்குள்ளே அவர் உதிச்சிட்டார்னா, அவர் பிறந்துட்டார்னா, அவர் உங்கள் உள்ளத்தில் பிறந்ததாங்க மிகுந்த சந்தோஷம். நம்ம வாழ்க்கை உதிச்சா தாங்க நமக்கு சந்தோஷம். அநேக பிள்ளைகளை பெற்றெடுக்கலாம், அநேக பேரப்பிள்ளைகளை பார்க்கலாம். அதை காட்டிலும் இயேசு நம்ம உள்ளத்திலையும் இல்லத்திலையும் பிறந்துட்டார்னா இதை விட மிகுந்த சந்தோஷம் எதுவுமே இல்லைங்க. அவர் பிள்ளையார், அவர் மிகுந்த சந்தோஷம் வேணும்னா இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசு இருதயத்தில் வைத்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை, மிகுந்த ஆனந்தத்தை அவர் கொடுக்க வல்லவர். அவர் பிறப்பின் நாளிலே, எப்பொழுதுதான் அவர் பிறக்கிற நாளில் யார் உள்ளத்தில் யார் இல்லத்திலையும் அவர் பிறக்கிறாரோ அந்த சந்தோஷம்தான் மிகுந்த சந்தோஷம். அநேக நம்ம குடும்பத்தில் பிரசவத்தை பார்க்கலாம், அநேக பேரப்பிள்ளைகளை பார்க்கலாம். அந்த பிறப்பின் சந்தோஷத்தை பார்க்கிறோம். இயேசு நம்ம உள்ளத்திலையும் நம்ம இல்லத்திலையும் பிறந்துட்டோம்னா மிகுந்த சந்தோஷம். யாரெல்லாம் ஏற்றுக்க முடியாதபடி இருக்கிறீங்க, யாரெல்லாம் உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்காதபடி இருக்கிறீங்க, இந்த வார்த்தை கேட்குற அன்பு சகோதரன் சகோதரிகளே, உங்கள் இல்லத்திலையும் உங்கள் இல்லத்திலையும் அவர் ஏற்றுக்கொண்டீங்கன்னா மிகுந்த சந்தோஷத்தை அடைவீர்கள், சமாதானத்தை அடைவீர்கள், ஆசீர்வாதத்தை அடைவீர்கள். அவர் நம்ம உள்ளத்தில் இருந்துட்டா உலகத்தை நிறைவும் அவர் கரத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நமக்கு எல்லா ஆசீர்வாதம். அவர் பிறப்பின் நாளில் மிகுந்த சந்தோஷம். யார் பிறப்பான்னு சொன்னால் அவர் ஏற்கனவே பிறந்துட்டார். ஆனால் உங்கள் இடத்துல, உங்கள் இருதயத்தில், உங்கள் இல்லத்திலையும் அவர் உள்ளத்திலையும் அவர் பிறக்காத இருக்கிறாரு. இப்போ யாரெல்லாம் அவர் அழைக்கிறீங்களோ உங்கள் உள்ளத்தில் வந்துட்டுனா உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். இயேசுவை அழைத்து உங்கள் இருதயத்தில் வச்சிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷத்தை அடைவீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர் பிறப்பின் நாளிலே அநேகர் சந்தோஷம் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பிறப்பு யாரெல்லாம் யார் வீட்டெலாம் பிறக்காதுக்கிறாரு, யார் இருதயத்தெல்லாம் பிறக்காது இருக்கிறார்களோ அவங்க வீட்டெலாம் பிறந்துட்டார்னா அவங்களுக்கு தாங்க மிகுந்த சந்தோஷம். என் வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷம். ஒரு 30 வருஷமாய் என் வாழ்க்கையில் ஆண்டவர் பிறந்தார், அவர் வாழ்க்கையில் நான் ஏற்றுக்கொண்டேன், என் குடும்பம் சமாதானம் சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னார். அவர் பிறப்பின் நாளிலே அவர் என் இல்லத்திலும் உள்ளத்திலும் பிறந்தார். எங்கள் வாழ்க்கை சிறப்பட்டது, எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கிறது. நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் இயேசு உங்கள் உள்ளத்திலே உங்கள் இல்லத்திலும் பிறக்க வேண்டும். அழைத்து இயேசு ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதத்தை அன்போடு வாழ்வீர்கள். ஆமேன். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துட்டா மட்டும் போதாது, நான் போடுற எல்லா வீடியோ பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாக தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தி ஏதுவாக இருக்கும். ஆமேன். காட் பிளஸ் யூ.